இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது உங்களுடைய கேரளா ட்ரெண்டிங் கேஸ் சேனலில் திரும்ப உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி 25 இன்னைக்கு அந்த கிறிஸ்மஸ். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 25/12/2024 இன்றைக்கி 50/50 FF 1 2 3. ஓகேவா? இதுக்குரிய கெஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி எப்படி நம்ம கணக்கில் வருது, என்ன மாதிரி வெற்றி வாய்ப்புகள் வரப்போகுது, 4D சி போர்டில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருவோம். ஓகே, சரி நண்பர்களே, இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நேற்று வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டு 32518098. ஓகேங்களா? 3க்கு 8, 2க்கு 0, 5க்கு 9, 1க்கு 8 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து இன்றைக்கி எப்படி நம்மளோட கணக்கில் வரப்போகுது, என்ன திருப்பி ரிப்பீட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8098 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? 8098 அப்படிங்கும்போது நம்மளுக்கு கணக்கில் வந்து இதில் வந்து என்ன வந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து இந்த இடத்த நான் பர்டிகுலராக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 8098 இங்கே. ஓகேவா? இதுக்கும் ஒரு சின்ன சம்மந்தம் இருக்குது. என்ன, இந்த இடத்த பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து 8098 இங்கே 8, இங்கே 298 அப்படின்ட்டுருக்கு. சரிங்களா? 098க்கு இங்கே 298 அப்படிங்கும்போது இந்த இடத்துல அப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 5க்கு 6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? 8098 அப்படிங்கும்போது 2க்கு 8 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2க்கு 8 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 8க்கு 5 வருது. அப்படிங்கும்போது 5 நோட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 8, அதுக்கப்புறம் 098 அப்படிங்கிற மாதிரி வருது. அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 5க்கு 6 அப்படின்ட்டுருக்கு. அப்படிங்கும்போது நான் 5க்கு 1 அப்படின்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன். 98னா 32 அப்படிங்கும்போது எனக்கு 5132 அப்படின்னு ஒரு செட்டு வருது. இந்த இடத்துல அதை அப்படியே திருப்பி பார்த்தா இந்த இடத்துலையும் அந்த 5132 அப்படிங்கிறது இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்த பாருங்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் 5132 இங்கே கணக்கு வச்சாலும் 5 அதே மாதிரி தான். 8க்கு 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 8க்கு 5 அப்படின்னு பவரில் வச்சுருக்கேன். 5க்கு 6 அப்படிங்கும்போது 0க்கு 1, 9க்கு 3, 8க்கு 2 அப்படிங்கும்போது இந்த இடத்துலையும் 5132 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வருது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துக்கங்க. 5132 அப்படிங்கிறது நான் ஒரு செட்டு கொடுக்குறேன். ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக வேறு என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுக்கு வந்து 098 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 298 அப்படின்ட்டுருக்கு. இங்கே திருப்பி இன்னொரு பாக்ஸை நம்ம இந்த இதுக்குள்ளேருந்து தான் வர்றோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 8க்கு 9 சரி, 2க்கு 3 அப்படிங்கும்போது 0க்கு 1, 9க்கு 6, 8க்கு 6, 9166 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ஓகேவா? உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். 9166. ஓகேவா? இது உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தாலும் எடுத்துங்க. சரி, இப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சொல்லப்போனால் 1 2 3 4 5 6 இந்த ஒரு வார கணக்கில் நம்ம பார்க்கும்போது இதில் வந்து எப்படி அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 0க்கு +9, 9க்கு 7 பவரு, அப்புறம் 7க்கு 1 பவரு, 1க்கு 1, அதுக்கப்புறம் 1க்கு 8 அப்படின்னு அடிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இன்றைக்கி
சி போர்டில் நான் சொன்ன மாதிரி 6 வரலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் கணக்கில் இது வந்தால் எடுத்துங்க. சி போர்டில் 6 இல்லை 2 அவ்வளோதான். வேறு வந்து ஒருவேளை இந்த 1க்கு 1 அடித்த மாதிரி இந்த 1க்கு 1 அடித்த மாதிரி திருப்பி 8க்கு அப்படியே 1ன்னு அடித்தாலும் வரலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 6ம் 2ம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. சி போர்டில் 1 வந்து ஒரு சப்போர்ட்டு வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் என்னோடய கணக்கில் இருக்கிற நம்பர்ஸு. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாகவே நான் ஓரளவுக்கு பார்த்துருக்கேன். அதே மாதிரி 098 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 3Dயில் இங்கே மாட்டுற நம்பர் ஒரு செட்டு மாட்டுறது. இங்கே மாட்டும்போது நம்மளுக்கு எப்படின்னா 098 அப்படிங்கும்போது 7 2 4 7 to 4ன்னு ஒரு செட்டு மாட்டுது. எங்கெங்கே கிளிக் ஆகுது அப்படிங்கிறத காமிச்சிடறோம். உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 098 என்பது 843 843 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு மாட்டுது. 843 அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுது. 0 98 834 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு மாட்டுது. ஓகேவா? அப்படிங்கும்போது இதையும் உங்கள் கணக்கில் வச்சுங்க. சரி, இதுக்கு அவ்வளோதான். இங்கே வேறு எங்கேயும் நம்மளுக்கு வந்து ரொம்ப பல பின்னாடிலாம் போய் நோண்ட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளேயே கொஞ்சம் ஓரளவுக்கு நெருக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஒரு பாக்ஸ் பர்டிகுலராக 098 அப்படிங்கும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 397 அப்படிங்கும்போது 098 வந்து 397 397. இங்கே 0க்கு 3 9க்கு 9 8க்கு 7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 397 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதே இந்த பக்கம் பார்த்தோம்னா 0க்கு 5 9க்கு 8 582 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு மாட்டுது. அவ்வளோதான். இதுதான் எனக்கு கெஸ்ஸிங்கில் இருக்குது. மற்றபடி பவரில் கொண்டு வந்தாலும் சரி நம்ம கொடுத்த கணிப்புக்கு செட் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க நண்பர்களே. சரிங்களா? 098 அவ்வளோதான். மற்றபடி எனக்கு வேறு எங்கேயும் இங்கேருந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை இந்த 98 அப்படின்ட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த 98க்கு 66 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துல 66ஆக வரலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 66 இல்லை 61 வந்தாலும் வாய்ப்பு இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 98க்கு 66 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி கொண்டு வந்து வச்சாலும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல கிராஸாக பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 33ன்னு கணக்கு வருது. ஒரு வேளை அது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 9க்கு 3 8க்கு 3 அப்படி சொல்லிட்டு 33ஆக கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி 2 6 1 இதுதான் சி போர்டில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கன்ஃபார்மாக இருக்குது. சப்போஸ் இவன் இந்த 51 அப்படியே மாற்றி இந்த இடத்துல கொண்டு வந்து 61ஆக வச்சு 161ன்னு அடித்து 8க்கு 9 9161 இல்லை 0161 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாலும் அவங்க வைக்கலாம். வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துக்கங்க தாராளமாக. சரிங்களா? இதுதான் என்னுடைய கெஸ்ஸிங்கில் இருக்கிறது. இந்த 1க்கு 1 அப்படி சொல்லிட்டு திருப்பி இறக்குவானா அப்படிங்கிறதும் கொஞ்சம் 1க்கு ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக வைக்கலாம். ஒரு வேளை அவன் 2ஆக வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா அப்படியே 1க்கு 1 அப்படியே டேரெக்டாக பவரில் 1 அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்தாலும் வச்சாலும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தோணுது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. சரி, இப்போ நான் கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா 2க்கு 0 பவர் அப்படிங்கும்போது 2க்கு 0 அப்படின்னா நான் எனக்கு வந்து ஏ போர்டில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா 1 வந்து கன்ஃபார்மாக வருது. உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துங்க. 5க்கு 9 9க்கு 6 இதுவும் பவரில் வருது. 1க்கு 8 8க்கு 2 இதுவும் எனக்கு பவரில் வருது. அதே மாதிரி 1க்கு 1 9க்கு 6 8க்கு 1 இதில் டி போர்டை பொறுத்த வரைக்கும் வந்து 8 + 1 9ஆக வைக்கலாம். இல்லை 0 வைக்கலாம். 9162 0161 9162 0161 அப்படிங்கிற மாதிரி வந்தாலும் வரலாம்ங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி இதுக்கப்புறம் வேறு ஒன்றும் நான் ஜாஸ்தியாக கொடுக்க போகிறது கிடையாது. உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துங்க. நீங்கள் வெற்றி பெற நம்மளுடைய சேனல் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது ஒன்லி ஃபார் சி போர்ட் அண்டு 4D கெஸ்ஸிங் மட்டும். சரிங்களா? மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.